ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிகேல ஐரோப்பியர்கள் வருகை தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸாக தான் நம்ம ஜிகே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம என்ன பண்ண போறோம், ஹிஸ்ட்ரியை வந்து முடிக்க போறோங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேகமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், வேகமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஓகேங்களா, ஐரோப்பியர்கள் வருகை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன வந்து கொஸ்டினாக கொடுத்துட்டு வரணும். இப்போ கொஸ்டினாக கொடுக்காம உங்களுக்கு வந்து கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட் மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், படிச்சுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஐரோப்பியர்களை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வணிகம் பண்ண தான் வந்து வராங்க. ஸோ அது யார் நம்மளுக்கு கேள்விகள் எந்த விதத்தில் கேட்கப்படலாம் அப்படின்னா, ஸோ அவங்களோட வரிசைகள் கேட்கப்படலாம், எந்த ஆண்டு கேட்கப்படலாம், எங்கே வணிக மையம் நிறுவனாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்கப்படலாம். ஸோ இது வந்து அதுமாரி வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எந்த கோட்டைகள் வந்து எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டே பக்கம் தாங்க, ரெண்டே பக்கத்தில் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வளவலும் கொடுக்காம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஐரோப்பியர்கள் கம்பெனியோட தொடக்கம், ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஐரோப்பியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க நாட்டில் வந்து அவங்க கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வருடமும். ஆனால் இந்தியாவில் வந்து இது ரீச் ஆன வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து அந்த வரிசை வந்து மாறும். அப்போ கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஐரோப்பியர்கள் கம்பெனி தொடக்கம் ஃபர்ஸ்ட் யார் தொடங்குறாங்க? போர்ச்சுகீசியர்கள். எதுங்க? போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல தொடங்குறாங்க 1498. ஸோ 1498. அப்போ பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் 1400 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மீதி எல்லாருமே 16 தான் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ 1498 வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். எதுங்க? போர்ச்சுகீசியர்கள். அடுத்து ஆங்கிலேயர்கள். பாருங்க, ஆங்கிலேயர்களோட கம்பெனி 1600 தொடங்கிடுறாங்க. ஸோ என்ன, அந்த அப்போ முதலாம் எலிசபெத் ராணி வந்து இருந்திருப்பாங்க. அவங்க 1600 டிசம்பர் 31 என்ன பண்ணியிருப்பாங்க, அனுமதி குத்து ஒரு பட்டயத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1600 வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். 1600 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இவங்க இந்தியாவில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரீச் ஆனது கிட்டத்தட்ட 12-13 காலகட்டத்தில் ஆயிட்டு இருக்கும். அந்த கேப்ல டச்சுக்காரர்கள் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தொடங்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முதல்ல இருப்பாங்க. ஆனா இந்தியாவுக்கு வந்ததுல டச்சுக்காரர்கள் முதல்ல இருப்பாங்க. இது நீங்க கன்ஃபியூஸ் ஆகும், நான் வச்சுக்கோங்க. அடுத்து டச்சுக்காரர்கள் 1602. ஸோ 1602 டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, கம்பெனியை. அதுக்கப்புறம் டேனியர்கள் 1616. ஓகேங்களா? எப்பங்க 1616 டேனியர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1664. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1664. லாஸ்டா பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து 1664 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒன்று வரிசை கேட்கலாம். ஸோ ஐரோப்பியரோட கம்பெனி தொடக்கத்தோட வரிசை. ஓகேங்களா? போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் ஆல்ரெடி நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஞாபகம் வச்சுருப்பீங்க. போடா அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள் டே, போடா டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? போடா டே, பின்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பின்னாடினா பிரெஞ்சுக்காரர்கள். இது வந்து கம்பெனி தொடக்கத்தோட வரிசைங்க. ஓகேங்களா? இதே ஐரோப்பியர்கள் வந்து வணிக மையங்கள் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, ஸோ இந்தியாவுக்குள்ள வந்துடுறாங்க. இந்தியாவுக்குள்ள வந்து வணிக மையம் ஸ்டார்ட் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ப டச்சுக்காரர்கள் முதல்ல வந்துருவாங்க. ஏன்னா நல்லா பாருங்க, ஆங்கிலேயர்கள் 1600 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா 1612 வாக்கில் தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து நிறுவி இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த கேப்ல 1605 டச்சுக்காரர்கள் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வருகை புரிஞ்சதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துல டச்சுக்காரர்கள் செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் தேர்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. இது நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஆரம்பிச்சது டச்சுக்காரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கம்பெனியை. ஓகேங்களா? ஏன்னா முதல்ல வில்லியம் மேக்கின்ஸ் வந்திருப்பாரு, அவருக்கு அனுமதி கிடைச்சிருக்காது. அப்புறம் தான் தாமஸ் ரோக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம இதனோட வரிசையை பார்த்துக்கலாம் பாருங்க. ஸோ போர்ச்சுகீசியர்களை பொறுத்தவரையிலும் கோழிக்கூடு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட தலைநகரே வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கூடா தான் வந்து வச்சிருந்திருப்பாங்க. கொச்சின் கோவா இதெல்லாம் அவங்களோட தலைமையமாக வந்திருக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கு. அதில் கோழிக்கூட்டில் தான் வந்து முதல்ல வந்து அவங்களோட தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1505. ஸோ எப்போ அவங்களோட கம்பெனி தொடங்குது, 1498 தொடங்குது. 1505 இந்தியாவில் அவங்களோட முதல் நிறுவனம் வந்து நிறுவப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க டச்சுக்காரர்கள். ஸோ டச்சுக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 1602 வந்து அவங்க என்ன பண்றாங்க, கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. 1605 மசிலிப்பட்டினத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க இது வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆங்கிலேயர்கள் 1612. பாருங்க, இவங்க 1600 கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எப்போ, சூரத்துல வந்து 1612 தான் வந்து இவங்க வந்து வர்த்தக மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு மேலே 1611 வந்து
முஸ்லிம் பெண்களும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. 1512 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க வந்து இந்த சூரத், குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்தில் வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டேனியர்கள். ஸோ டேனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த வரிசை மாறாது. அவங்க 1616 ஆரம்பிச்சிருப்பாங்க. 20 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தரங்கம்பாடியில் வந்து வணிக மையங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1668 பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சூரத் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க எல்லாமே 4 வருஷங்கள் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஸோ 16 வந்திருப்பாங்க, 20 கிடைச்சிருக்கும், 64 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 68 வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இயர் வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இயர் விட்டுருங்க, வரிசையை பார்த்துக்கோங்க, இந்த இடங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயரை போட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு மார்க்காக நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அப்படியே நம்ம போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்களதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கலாம் பாருங்க. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை வரை பயணம் செய்தவர் பார்த்லோமியோ டயஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மாலுமி ஹென்றி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழி கண்டுபிடிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்து கடல் வழி கண்டுபிடிப்பு இறங்கியிருப்பாரு. அது தொடர்ச்சியாதான் பார்த்லோமியோ டயஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட தென்கோடி முனை வரை பயணம் செஞ்சுட்டு அந்த இடத்துல என்னன்னு பேர் வச்சிருப்பாரு, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வச்சிருப்பாருங்க. நன்னம்பிக்கை முனை, இதை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த முனை தான் நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார், கேள்விப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க போர்ச்சுகீசியர்ல 1498. ஏன்னா 1498 தான் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அப்போ 1498 கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே வாஸ்கோட காமா எங்க வந்து இறங்குறாருங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய கல்லுக்கோட்டைக்கு வராருங்க, கள்ளிக்கோட்டைக்கு. அப்போ அங்க வரவேற்ற மன்னர் யாருன்னா சாமரின். ஓகேங்களா? சாமரின் அப்படின்ற மன்னர் தான் என்ன பண்ணிருப்பாரு, வாஸ்கோட காமா வந்து அங்க வரவேற்றிருப்பாரு. திருப்பி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து வாஸ்கோ காமா நோட்டம் வருவார். ஓகேங்களா? ஆனா முதல்ல 1498 எங்க வந்து இறங்குறாரு. ஸோ 2 கேள்வி கேட்கலாம். வாஸ்கோட காமா எங்க வந்து இறங்குறாருன்னு கேட்கலாம், கள்ளிக்கோட்டை. யார் வரவேற்றாருன்னு கேட்கலாம், சாமரின். ஓகேங்களா? அடுத்து இவங்க ரொம்ப முக்கியமானது நீலநீர் கொள்கை. ஓகேங்களா? ஸோ இந்த கடல்நீர் நீலநீர் கொள்கை வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலநீர் கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இது 3மே போர்ச்சுகீசியர்ல முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ தென்கோடி முனை வரை பயணம் செய்தவர் பார்த்லோமியோ டயஸ், அதுதான் நன்னம்பிக்கை முனையின் பேர் வச்சிருப்பாரு. 1498 வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டைக்கு வந்து வரவேற்ற மன்னர் வந்து சாமரின். நீலநீர் கொள்கை வந்து பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து நம்ம இந்த போர்ச்சுகீசியர்ல ஒரு 4-5 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. இவங்க தான் வந்து புகையிலையை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா புகையிலையை வந்து என்ன பண்ணுறது, அறிமுகம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, புகையிலையை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அடுத்த போல மயிலாப்பூரை கருப்பர் நகரம். ஸோ மயிலாப்பூரை எப்படி அழைச்சிருப்பாங்கன்னா கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்கள் அழைச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம எழுத போற எக்ஸாமுக்கு ஓரியன்டா வரக்கூடிய, அதாவது எப்படி தமிழ்நாட்டுல கல்வி வளர்ச்சி இருந்தது அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து பாயிண்ட் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அதனால இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. 1556 கோவால ஒரு அச்சு இயந்திரத்தை அமைக்கிறாங்க. யாரு, இந்த போர்ச்சுகீசியர்கள் 1556 கோவால ஒரு அச்சு இயந்திரத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த அச்சு ஊடகம் வந்து அதிகமா வந்து பிரபலமடைய ஆரம்பிக்குது. அடுத்து தமிழ் உரைநடையின் தந்தை ராபர்ட் டி நொபிலி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ தமிழ் உரைநடையின் தந்தை அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சுகீசியர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை, பாருங்க, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை யாரானா ஹென்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஹென்ட்ரிக்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா ராபர்ட் டி நொபிலி, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னா ஹென்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 2 பாயிண்ட் போர்ச்சுகீசியர்ல. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது டச்சுக்காரர்கள். ஸோ டச்சுக்காரர்களோட தலைமையகம் எங்கன்னா பழவேற்காடு. ஓகேங்களா? ஸோ பழவேற்காடு தான் இவங்களோட தலைமையிடமா வந்து இருந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பைனா படுகொலை. ஸோ அம்பைனா படுகொலைன்னு ஒரு படுகொலை நடக்குங்க 1623 இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பைனா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும். அது வந்து அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடந்த ஆண்டு ரொம்ப நம்மளுக்கு முக்கியம், 1623. ஓகேங்களா? ஸோ 1623 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாயினா படுகொலை, அந்த ஆண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜெல்ரியா கோட்டை பழவேற்காடு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட தலைநகர் பழவேற்காடுன்னு பார்த்தோம். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெல்ரியா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பில்ட் பண்ணியிருப்பாங்க டச்சுக்காரர்கள். இது இவங்களோட முக்கிய 3 பாயிண்ட்டுங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள். ஸோ ஆங்கிலேயர்கள் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 3 பாயிண்ட் தான் பார்க்க போறோம். 1608. ஓகேங்களா?
ஏன்னா 1600 இவங்களோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 1600 ஸ்டார்ட் பண்ணவங்க 1608 வந்து ஜஹாங்கீர் அவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவார். அப்போ அனுமதி மறுக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் 1615 ஜஹாங்கீர் அரசவைக்கு யார் வருவார்? சர் தாமஸ் ரோ வருவார். அப்போ அனுமதி கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். முதல்ல வந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ், அதுக்கப்புறம் வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ. இது ரொம்ப முக்கியங்க. அடுத்து சென்னை நகரை உருவாக்கியவர் பிரான்சிஸ் டே. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோன்னா சென்னை நகர் யார் உருவாக்கியிருப்பாருன்னா 1639 பிரான்சிஸ் டே அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதே போல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அழைச்சிருப்பாங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டேனியர்கள். ஸோ டேனியர்களை பொறுத்தவரைக்கும் தரங்கம்பாடின்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இவங்க வந்து வணிக மையமாகவும் தரங்கம்பாடி தான் இருந்திருக்கும். அதை தான் டான்ஸ்பர்க் அப்படின்னு இவங்க அழைச்சிருப்பாங்க. தரங்கம்பாடி எப்படி அழைச்சிருப்பாங்க, டான்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த டேனியர்கள் வந்து அழைச்சிருப்பாங்க. இந்த சீகன் பால்கு அப்படின்றவர் வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை அமைச்சிருப்பாரு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. எப்படி 1556 போர்ச்சுகீசர்கள் வந்து கோவால ஒரு அச்சுக்கூடத்தை அமைச்சாங்களோ அதே போல சீகன் பாலுக்கு தரங்கம்பாடியில் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு அச்சுக்கூடத்தை அமைச்சிருப்பாரு. இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கல்வி வளர்ச்சியில இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்கும். அடுத்து டேனிய கம்பெனி யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா கால்பர்ட் அப்படின்றவரால் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த 3 பாயிண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ பிரெஞ்சுக்காரர்கள்ல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தலைமையிடம் பாண்டிச்சேரி தான். நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பாண்டிச்சேரியோட நகரை யார் உருவாக்கி இருப்பாருன்னா பிரான்காய்ஸ் மார்டின். ஓகேங்களா? ஸோ பிரான்காய்ஸ் மார்டின் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பாண்டிச்சேரி நகரை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமான நபரா யாருன்னா ஆளுநர் டியூப்ளே வந்து முக்கியமான நபராக கருதப்படுவார். அதை எப்படி காதில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இதுல நீங்க அடுத்து கேள்வி கேட்கக்கூடிய இடம் அப்படின்னா இதுதாங்க. இது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ பிற செய்திகள். சென்னை. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. சென்னையில் வந்து என்னதுங்க, புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னையில் இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. புனித லூயிஸ் கோட்டை. ஸோ புனித லூயிஸ் கோட்டை வந்து புதுச்சேரி. ஓகேங்களா? ஸோ ஜார்ஜ்னா சென்னை, லூயிஸ்னா புதுச்சேரி. ஓகேங்களா? கல்கத்தா. வில்லியம்னா கல்கத்தா. பிரான்சிஸ்னா வந்து கொச்சின். ஓகேங்களா? டேவிட்னா வந்து பார்த்தீங்கன்னா கடலூர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது எந்த இடம் இருக்குன்றதுக்கான வாய்ப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜார்ஜ். ஓகேங்களா? சென்னையில தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ எந்த அதிகாரியாக இருந்தாலும் சென்னையில் தான் சார்ஜ் எடுத்துப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜார்ஜ் கோட்டை. ஸோ புதுச்சேரியில் இருக்கவங்க எல்லாரும் வந்து லூஸா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டுக்காக சொல்றாங்க. யாரும் புதுச்சேரியில இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா தப்பா எடுத்துக்க போறீங்க. ஸோ புதுச்சேரியில லூஸ்னா அப்போ லூயிஸ் கோட்டை. ஓகேங்களா? ஸோ கல்கத்தால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லியா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வில்லியம் கோட்டை வந்து கல்கத்தா. ஸோ கொச்சின். பிரான்சிஸ் வந்து கொச்சினுக்கு போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்சிஸ் வந்து எங்க போயிட்டான், கொச்சினுக்கு போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டேவிட் கடல்ல போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டேவிட் கோட்டை வந்து கடலூர். கண்டிப்பா இது எந்த இடம்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பியர்கள் வரைக்கும் வந்து வேகமா நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதனோட வரிசை வந்து நம்ம முதலே பார்த்தோம். போர்ச்சுகீசர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இந்த வரிசை தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வணிக மையங்கள் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆப்பிரிக்காவோட தென்கோடி முறையில் பாத்ரமேடேஸ் வந்து பயணம் பண்ணியிருப்பாரு. வாஸ்கோடகாமா அதுக்கப்புறம் வந்திருப்பாரு. நீலநீர் கொள்கை வந்து பிரான்சிஸ் கோடி அல்மைடா அவங்க வந்து புகையில அறிமுகப்படுத்திருப்பாங்க. தமிழ் உரைநடையின் தந்தைனா ராபர்ட் டி நோபுலி, தமிழ் அச்சு பதிப்பின் தந்தைனா என்ட்ரிக்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களை பத்தி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப்லாம் ஒன்றா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.